வெல்கம் டு கொஞ்சம் படிங்கப்பா. ஆக்சுவலாக நம்ம சிலாஜிசம் வந்து பார்த்துட்ருக்கோம். அதில் வந்து காம்ப்ளிமெண்ட் பேர், பேசிக்ஸ் ரூல்ஸு, அதுக்கப்புறம் பாசிபிலிட்டிஸ் இது எல்லாமே வந்து நம்ம போட்டிருக்கோம். பார்க்காதவங்க பாருங்கள். இப்போ அட்லீஸ்ட் சம்மு இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா நம்ம எப்படி போடணும்னு இப்போ பார்க்கலாம். ஓகேவா? இப்போ 90% ஒயிட் இஸ் ப்ளூன்னு கொடுத்துருக்காங்க. 90%ன்னு கொடுத்தா அதை வந்து நம்ம சம்முன்னு தான் எடுத்துக்கணும். ஓகேவா? அப்போ சம் ஒயிட் இஸ் ப்ளூ, நோ ப்ளூ இஸ் கிரீன். இதான் இப்போ வந்து ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? இப்போ நம்ம பார்க்குறோம் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டோட ப்ரிடிகேட்டும் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டோட சப்ஜெக்டும் சேமாக இருக்குது. ஓகேவா? அப்போ அலைன்மெண்ட் கரெக்ட். அடுத்து டேபிளுக்கு போகிறோம். சம்னா என்னது? ஐ ப்ளஸ் நோனா என்னது? இ. ஐ ப்ளஸ் இ என்னது நம்மளுக்கு? ஓ. ஓகேவா? இப்போ ஓனா நம்ம எப்படி எழுதுவோம்? சம் நாட் யூஸ் பண்ணி ரைட் பண்ணோம். அப்போது சம், இங்கே ப்ளூ விட்டுருங்க. அடுத்து சம் ஒயிட் இஸ், நம்ம சம் நாட் யூஸ் பண்ணி எழுதணுமா ஓனா? அப்போ நாட் கிரீன். ஓகேவா? இதுதான் இதோட டைரக்ட் கன்க்ளூஷன்ஸ். ஓகேவா? நம்ம ஒன்லி டைரக்ட் கன்க்ளூஷன் மட்டும் தான் பார்த்துருக்கோம். இப்போ வந்து சம் ப்ளூ இஸ் ஒயிட் அப்படின்னு கன்க்ளூஷனில் கொடுத்துருந்தா அது கூட கரெக்டு தான். நம்ம அதாவது இந்த டேபிளில் வர ரூல்ஸ் வச்சு மட்டும் வர கன்க்ளூஷன் மட்டும் இதில் பார்க்கலாம். மற்றதெல்லாம் நம்ம ஆல்ரெடி எப்படி போடணும்னு சொல்லியிருக்கோம். அதை பாருங்கள், தெரியும். ஓகேவா? இப்போ நோ ஆரஞ்ச் இஸ் பிளாக், அட்லீஸ்ட் சம் பிளாக் இஸ் கோல்டு. நம்மளுக்கு அட்லீஸ்ட் சம்னாலும் சம்முன்னு தான் அர்த்தம். ஓகேவா? இப்போ நம்ம இதை சம்முன்னு வச்சுட்டு தான் நம்ம போடணும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில் உள்ள ப்ரிடிகேட்டும் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் உள்ள சப்ஜெக்ட்டும் கரெக்டாக இருக்குது. அப்போ அலைன்மெண்ட் கரெக்டு. அடுத்து எதை செக் பண்ணணும்? டேபிளை செக் பண்ணணும். நோனா நம்மளுக்கு ஈன்னு அர்த்தம், சம்முங்கிறது ஐ. அப்போ இ ப்ளஸ் ஐனா நம்மளுக்கு என்ன தெரியும்? ஓ ரிவர்ஸ். ஓகேவா? ஓ ரிவர்ஸ்னா ஓ ஸ்டேட்மெண்ட் எழுதிட்டு அதில் சப்ஜெக்டையும் ப்ரிடிகேட்டை மட்டும் சேஞ்ச் பண்ணணும். ஓகே? இப்போ ஓ ரிவர்ஸ் எப்படி எழுதுவோம்? இங்கே ஓனாலே நம்மளுக்கு நோன் தான் ஆரம்பிக்கணும். ஸோ நோ, சப்ஜெக்டையும் ப்ரிடிகேட்டையும் சேஞ்ச் பண்ணோமா? அப்போ இந்த இதை ஃபஸ்ட்டு கோல்டை வந்து ஃபஸ்ட் எழுதணும். நோ, சாரி, ஓங்கிறது சம் நாட் யூஸ் பண்ணி ரைட் பண்ணுவோமா? சாரி, சம் நாட் யூஸ் பண்ணி ரைட் பண்ணோம். அப்போது சம் கோல்டு, அதாவது ஓ ரிவர்ஸுங்கிறதுனால ப்ரிடிகேட்டை தூக்கி ஃபஸ்ட்டு போடணும், சப்ஜெக்டை தூக்கி செகண்ட் போடணும். நம்ம டைரெக்டாக எழுதிடலாம். அப்போ கோல்டு இஸ் நாட் ஆரஞ்ச். ஓகேவா? ஒன்றும் இல்லை, இது அட்லீஸ்ட் சம்னாலும் சம்முன்னு தான் அர்த்தம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம அலைன்மெண்ட்டை தான் செக் பண்ணோம். அலைன்மெண்ட்டை பார்க்குறோம். இங்கேயும் பிளாக்கு, இங்கேயும் பிளாக்கு. அடுத்து எதை செக் பண்ணுவோம்? டேபிளை செக் பண்ணுவோமா? இப்போ இது வந்து நோன் இருக்கிறதுனால இ ஸ்டேட்மெண்ட்டு, செகண்ட் ஒன்று சம் இருக்கிறதுனால ஐ ஸ்டேட்மெண்ட்டு. இ ப்ளஸ் ஐ இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன தெரியும்? ஒரு ஓ ரிவர்ஸ்னு தெரியும். ஓங்கிறது சம் நாட் யூஸ் பண்ணி எழுதுவோம். ரிவர்ஸ்ங்கிறதுனா ஓ எழுதிட்டு அதில் சப்ஜெக்டையும் ப்ரெடிகேட்டையும் சேஞ்ச் பண்ணுவோம். நம்ம இங்கே டைரெக்டாக எழுதுகிறோம். ஓகேவா? இப்போது நம்மளுக்கு ஓங்கிறதுனால என்ன எழுதுவோம்? சம் நாட் யூஸ் பண்ணி எழுதணும். அப்போ சம், இங்கே ப்ரிடிகேட்டை வரதை சப்ஜெக்டை போடணும், சப்ஜெக்டை வரதை ப்ரிடிகேட்டை போடணும். ஓகேவா? ரிவர்ஸுங்கிறதுனால கோல்டு இஸ் நாட் ஆரஞ்ச். ஓகேவா? அடுத்து மெனி ஒயிட் இஸ் சில்வர். மெனினாலும் சம் தான். ஓகேவா? சம்முன்னு வச்சு தான் நம்ம சால்வ் பண்ணோம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு வந்து அலைன்மெண்ட் கரெக்டாக இருக்கா? இல்லை, தப்பாக இருக்குது. இதை நம்ம எப்படியாவது மாற்ற முடியுதா பார்க்கலாம். இப்போ இதை ரெண்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணால் நம்மளுக்கு வருமா? ஒயிட் ஏன்னா ப்ரெடிகேட்டட், இங்கே சப்ஜெக்டாக வருதா? அப்போ எப்படி எழுதிக்கலாம்? நோ ஆரஞ்ச் இஸ் ஒயிட். நீங்கள் எக்ஸாம்பிள் இதெல்லாம் எழுதிட்டு இருக்காதீங்க, ஜஸ்ட் நான் புரியணுங்கிறதுக்காண்டி எழுதிட்டு இருக்கேன். நீங்கள் இதை அப்படியே மாற்றி வச்சுட்டு கடகடன்னு ஆன்சர் போட போகிறீங்க. அப்போது சம் ஒயிட் இஸ் சில்வர். ஓகேவா? இப்போ இங்கே பாருங்கள், அலைன்மெண்ட்டை பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில் ப்ரிடிகேட்டும் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் சப்ஜெக்டும் சேமாக இருக்கா? அப்போ அலைன்மெண்ட் கரெக்ட். அடுத்து நம்ம எதை செக் பண்ணணும்? டேபிளை செக் பண்ணணும். ஓகேவா? டேபிள் செக் பண்ணோன்னா இது என்னது? நோன்னு வரதுனால இ ப்ளஸ் சம்னு வரதுனால ஐ. அகெயின் வந்து இதோட ஆன்சர் என்ன? ஓ ரிவர்ஸ் தான். இப்போ எப்படி எழுதுவோம்? சம் ஓ ரிவர்ஸ்ங்கிறதுனால ப்ரிடிகேட்டை தான் ஃபர்ஸ்ட் எழுதணும். ஓகேவா? சில்வர் இஸ் நாட் ஆரஞ்ச். ஓகேவா? இதுதான் இதோட டைரக்ட் கன்க்ளூஷன்ஸ். ஓகே,
மெனி கன்க்ளூஷன்ஸ் இருக்கும் பொழுது நீங்கள் ஸ்டேட்மெண்ட்டில் எதெல்லாம் பாசிபிள் இருக்கோ அதெல்லாம் செக் பண்ணணும். நான் டைரெக்டாக ஜஸ்ட் வந்து மெனின்னா எப்படி பண்ணணும் அப்படிங்கிற சொல்கிறதுக்காண்டி இதை நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகேவா? ஆல்மோஸ்ட் ஆல் அப்படின்னு கொடுத்துருந்தாலும் நம்ம வந்து சம் தான் எடுத்துக்கணும். எல்லாமேன்னு சொல்லலை, எல்லாமே ஆல்மோஸ்ட் ஆல் தான் சொல்லியிருக்காங்க. அதையும் நம்ம வந்து சம்னு எடுத்துட்டு தான் சால்வ் பண்ணணும். ஓகேவா? இப்போ இங்கே பாருங்க, இங்கே வந்து ரெட் இருக்கு, இங்கே வந்து இது வந்து அலைன்மெண்ட் தப்பா இருக்கு. ஓகேவா? இப்போ இதை நம்ம எப்படி மாற்றலாம்? இப்போ இங்கே இது இரண்டையும் மாற்றலாமா? சம்மோட கன்வர்ஷன் என்ன? சம் தான், அதாவது ஐயோட கன்வர்ஷன் ஐ தான். அப்போ ப்ளூ வந்து இங்கே வரும், ரெட் வந்து இங்கே வந்துருமா? அப்போ எப்படி வரும்? சம் ப்ளூ இஸ் ரெட் இப்படி வந்துருமா இது? ஏன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் ஐயில் தான் இருக்குது. நம்ம இதை வந்து கன்வர்ஷன் பண்ணோம்னா இந்த ரெட்டு வந்து இங்கே ப்ரெடிகேட்டிவ் போயிடும், அதனால கன்வெர்ட் பண்ணுறோம். அப்போ ஐயோட கன்வர்ஷன் என்ன? ஐங்கிறதுனால சம் அப்படியே வச்சுருக்கோம். ப்ளூவை ப்ரெடிகேட்டை தூக்கி முன்னாடி போகிறோம், சப்ஜெக்டை தூக்கி பின்னாடி போகிறோம், அவ்வளோதான். சம் ப்ளூ இஸ் ரெட். அடுத்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே எழுதிக்கோங்க. ஆல் ரெட் இஸ் இண்டிகோ. இப்போ இங்கே பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் ப்ரெடிகேட்டும் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் சப்ஜெக்டும் வந்து சேமாக இருக்கா? அடுத்து டேபிள் பாருங்கள், இது எப்படி இருக்குது? ஃபர்ஸ்ட் வந்து சம் இருக்கிறதுனால ஐ, ஆல் இருக்கிறதுனால ஏ. அப்போ ஐ ப்ளஸ் ஏ என்ன? நம்மளுக்கு ஐ தான். ஓகேவா? அப்போ இதோட ஆன்சர் என்ன? சம் ப்ளூ இஸ் இண்டிகோ. இதான் இதோட ஆன்சர். ஓகேவா? இப்போது ஏதாவது ஒரு நேம் கொடுத்துருக்காங்க, ஒரு பிளேஸோட நேம் இல்லை ஒரு திங்கோட நேம், ஏதோ ஒரு நேம் கொடுத்துருக்காங்க, ஒரு அனிமலோட நேம் வந்து கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு முன்னாடி ஆல்னு போட்டுக்கணும். இப்போ தோனின்னு இருக்கா, அப்போ ஆல் தோனி இஸ் பிளாக். இது 99.9%னாலும் சம் தான். அவங்க 100%ன்னு சொல்லலை. இப்போ இன்கேஸ் இந்த இடத்துல 100%ன்னு சொன்னால் நீங்கள் ஆல்னு எடுத்துக்கலாம். இது 99.9%ன்னு சொல்கிறதுனால இதை நம்ம சம்முன்னு தான் எடுத்துக்கணும். ஓகேவா? இப்போ இங்கே பாருங்கள், இங்கே பிளாக் இருக்குது, இங்கே ஒயிட் இருக்குது. அப்போ சப்ஜெக்டும் ப்ரெடிகேட்டும் சேமாக இல்லை. ஸோ ஏதாவது கன்வெர்ட் பண்ண முடியுது பாருங்கள். இப்போ இதை கன்வெர்ட் பண்ணலாம். ஐயோட கன்வர்ஷன் என்ன? ஐ தான். அப்போ சம் பிளாக் இங்கே வந்துருமா? பிளாக் ஈஸ் ஒயிட்னு வந்துருமா? கன்வர்ஷனாக ஒன்றுமே இல்லை, சப்ஜெக்டையும் ப்ரெடிகேட்டையும் சேஞ்ச் பண்ணுறோம், அவ்வளோதான். இப்போ மாற்றியாச்சா? இப்போ பாருங்கள், இங்கேயும் பிளாக்கு, இங்கேயும் பிளாக்கு. இப்போ வந்து அலைன்மெண்ட் கரெக்டாக இருக்குது. அடுத்து என்ன பார்க்க போகிறோம்? டேபிளில் வந்து செக் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், ஏன்னு இருக்குது, இங்கே ஐன்னு இருக்குது. ஏ ப்ளஸ் ஐக்கு நம்மளுக்கு ஏதாவது ரூல் இருக்கா? கிடையாது. அப்போ இதுக்கு நோ கன்க்ளூஷன்ஸ். ஓகேவா? இப்போ அதுவே வந்து வேறு, இப்போ சம் ஒயிட் இஸ் பிளாக்னு கேட்டால் அது கரெக்டு. அதாவது டைரக்ட் கன்க்ளூஷன் கிடையாது. இந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு வேறு ஏதாவது கன்க்ளூஷன் வந்து வருதாங்கிறத நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? அடுத்து எவ்ரி கோட்ஸ் ஆர் பேக்ஸ், சம் பேக்ஸ் ஆர் டாய்ஸ். இப்போ நம்ம பார்க்குறோம், அலைன்மெண்ட் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டோட ப்ரெடிகேட்டும் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டோட சப்ஜெக்டும் கரெக்டாக இருக்குது. அடுத்து பார்க்குறோம் எவ்ரி அப்படின்னா எல்லாமே அர்த்தம். அப்போ அது ஆல்னு நம்ம எடுத்துகிட்டு சால்வ் பண்ணோம். இப்போ இதுவும் எப்படி தான் இருக்குது? ஏ ப்ளஸ் ஐங்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ இதுக்கும் நோ கன்க்ளூஷன்ஸ், டைரக்ட் கன்க்ளூஷன்ஸ் கிடையாது. இன்கேஸ் ஸ்டேட்மெண்ட்லேருந்து கன்க்ளூஷன் கொடுத்துருக்காங்க, இங்கே பாருங்களேன். இப்போ ஆல் கோட்ஸ் ஆர் பேக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து ஒரு கன்க்ளூஷன்ஸ் கொடுக்குறாங்க. டைரக்ட் கன்க்ளூஷன் தான் நம்மளுக்கு கிடையாது. சம் பேக்ஸ் ஆர் கோட்ஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா இப்போ இது கரெக்ட். ஆல் கோட்ஸ் ஆர் பேக்ஸ்னா இந்த பேக்கில் கொஞ்சம் தானே கோட்டு, அப்போ அது கரெக்டு தானே. அப்போ சம் பேக்ஸ் ஆர் கோட்ஸ் வந்து கரெக்ட். இப்போ இதையே வந்து ரிவர்ஸில் கொடுப்பாங்க, சம் டாய்ஸ் ஆர் பேக்ஸ்ன்னு கொடுத்தாலும் அதுவும் கரெக்ட். ஓகேவா? இது ரெண்டுக்கும் டைரக்ட் கன்க்ளூஷன் கிடையாது. ஆனால் ஸ்டேட்மெண்ட்டில் வச்சு உங்களுக்கு வேறு ஏதாவது வந்து கன்க்ளூஷன் கொடுத்துருக்காங்களான்னு நீங்கள் செக் பண்ணணும். ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.